நம்ம எல்லாரும் இந்த 2026 இந்த டெக்னாலஜி ஏரால நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் சாப்பிடாம கூட இருந்துருவோம். ஆனா மொபைல் ஃபோன் இல்லாம நம்ம யாருனாலையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் பார்த்தீங்கன்னா தாக்கு பிடிக்க முடியாது. ஸோ அப்படிப்பட்ட இந்த மொபைல் ஃபோன் கிட்டத்தட்ட அதோட பிசிக்கல் ஸ்டேஜை அட்டன் பண்ணி இதை பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டின்ட் ஆக போகுது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கு? என்னடா சொல்ற, மொபைல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வராதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ கிட்டத்தட்ட மொபைலோட எரா பார்த்தீங்கன்னா எண்ட் ஆக போகுது. ஸோ அடுத்து இன்னொரு டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ஃபோனை பீட் பண்ண போகுது அப்படிங்கறத பாத்தீங்கன்னா இப்போ பெரிய ஒரு விஷயமா பாத்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோல அப்படி என்ன ஒரு டிவைஸ் பாத்தீங்கன்னா வருது, ஏன் இந்த மொபைல் பாத்தீங்கன்னா எக்ஸ்டின்ட் ஆகிற நிலைமையில இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயிலா உங்களுக்கு நான் சொல்ல போறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோமா? வணக்கம், நான் விக்னேஷ் அண்ட் வெல்கம் பேக். ஸோ நம்ம இந்த மொபைல் ஃபோன் எப்படி எண்ட் ஆக போகுது அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி எப்படி நம்ம கைக்கு வந்தது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு ஷார்ட்டான ஒரு ஸ்டோரியை பார்த்தோம்னா, ஸோ இதுலயே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஏன் மொபைல் ஃபோன் பார்த்தீங்கன்னா நம்ம கையை விட்டு போக போகுது அப்படின்னு சொல்லி. ஸோ 2000 காலகட்டத்துக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுல இல்ல, நிறைய இந்த பெரிய பெரிய வீட்ல என்ன பண்ணுவாங்கன்னா லேண்ட்லைன் மூலியமா தான் பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணுவாங்க. லேண்ட்லைன் வச்சிருக்கிறவங்களே மிகப்பெரிய ஆளுங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற நிறைய மக்கள் பாத்தீங்கன்னா இந்த லேண்ட்லைன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அல்ட்ரா லக்ஸரி பொருளா பாத்தீங்கன்னா இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் அப்படியே கடந்து 2000 காலகட்டத்துக்குள்ள நம்ம வந்தோம் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துலதான் பெரிய ஒரு டாமினேட் பண்ணிட்டு இருந்தது யாருன்னா நோக்கியா அண்ட் பிளாக்பெரி அப்படிங்கிற இந்த 2 கம்பெனி. ஸோ நோக்கியாவோட மெயின் கோல் என்னன்னா, இங்க இருக்கிற நிறைய மிடில் கிளாஸை பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான மொபைலை பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸுக்கு போற மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ எப்படி ஐபோனோ அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா பிளாக்பெரி அப்படிங்கிற ஒரு ஃபோன் பார்த்தீங்கன்னா இருந்தது. ஸோ இது எதை டாமினேட் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா நிறைய கார்பரேட் பீப்புளை பார்த்தீங்கன்னா டாமினேட் பண்ணிட்டு இருந்த ஒரு மொபைல். ஸோ இப்போ எப்படி நம்ம எல்லாம் ஆப்பிள் அப்படின்னு நம்ம காட்டுறோமோ அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக்பெரி வச்சிருந்தாலே ஒரு மிகப்பெரிய ஸ்டேட்டஸ்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா எடுத்துப்பாங்க. ஸோ அப்படி ஒரு நிலைமையில தான் இந்த 2 கம்பெனி பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் அப்படிங்கிற இந்த ஒரு இதை பார்த்தீங்கன்னா டாமினேட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த மொபைலும் பார்த்தீங்கன்னா டச் போன்ல வந்துருச்சான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம 2000 காலகட்டத்துல நம்மளுக்கே தெரியும் இந்த நோக்கியா 1100 அப்படிங்கிற இந்த ஒரு மொபைல் உலகத்திலேயே நிறைய யூனிட் சேல் ஆன கிட்டத்தட்ட 250 மில்லியன் யூனிட் சேல் ஆன ஒரு மொபைல். ஸோ இந்த மொபைல் நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், பாம்பு கேம் விளையாடுவோம். ஸோ அதுவும் இல்லாம கஸ்டமைஸ் ரிங் டோன் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா வைப்பாங்க. ஸோ இந்த போன்ல இல்ல, மற்ற எல்லா போன்லையும் சொல்றேன். ஸோ இது வச்சிருந்தாலே ஒரு மிகப்பெரிய ஒரு லக்ஸரி பொருளா பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலேயே பார்த்தீங்கன்னா இருந்தது. ஸோ அப்படியே 2007 இந்த காலகட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஆப்பிளோட ஃபவுண்டரான ஸ்டீவ் ஜாப்ஸ் என்ன பண்றாருன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு முதல் ஐபோனை பார்த்தீங்கன்னா லான்ச் பண்றாரு. வித் டச் ஸ்கிரீனோட பார்த்தீங்கன்னா லான்ச் பண்றாரு. ஸோ அப்ப இருக்கிறது பார்த்தீங்கன்னா மெயினா டாமினேட் பண்ணிட்டு இருந்ததுன்னா இந்த மெக்கானிக்கல் கீபோர்டு அப்படின்னு சொல்ற இந்த கீபோர்டு தான். ஸ்டீவ் ஜாப்ஸ் இதை லான்ச் பண்ணக்கு அப்புறம் இங்க இருக்கிற மிகப்பெரிய கார்பரேட் கம்பெனியான நோக்கியாவும் பிளாக்பெரியும் ஆப்பிள பார்த்து சிரிக்கிறாங்க. என்னங்க நீங்க மெக்கானிக்கல் கீபோர்டு எல்லாமே இதை பத்தின ஏதோ டச் ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணிருக்கீங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல ஓடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கு ஆப்போசிட்டா பார்த்தீங்கன்னா த்ரோ பண்றாங்க. ஸோ ஸ்டீவ் ஜாப்ஸ் என்ன சொல்றாங்கன்னா அடுத்து வர மொபைல் ஏராவை டாமினேட் பண்றது பார்த்தீங்கன்னா இந்த ஐபோன் தான் அப்படின்னு சொல்லி வாய மூடல. ஸோ அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா பிளாக்பெரியும் நோக்கியாவும் பார்த்தீங்கன்னா இந்த கார்பரேட் இருக்கக்கூடிய ரைவல்ரியை பார்த்தீங்கன்னா தாங்க முடியாம அவங்க பார்த்தீங்கன்னா இங்க இருந்து கிளம்புறாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஐபோன் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா டாமினேட் பண்ணப்படுது. இது மட்டும் இல்லாம கூகுள் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா கூகுளோட என்ட்ரியும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பொருளா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு. கூகுள் என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்கிற ஓஎஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஓஎஸ்ஸா பார்த்தீங்கன்னா மாத்திடுறாங்க. ஸோ இதை எடுத்து என்ன பண்றாங்கன்னா சாம்சங் அப்படிங்கிற இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனி என்னன்னா அவங்களுக்கு ஏத்த மாதிரி அது மட்டும் இல்லாம லோ பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கிரீன் மொபைல்ஸ் பாத்தீங்கன்னா டச் ஸ்கிரீன் மொபைல்ஸ் வருஷம் பாத்தீங்கன்னா எல்லா மக்களுக்கும் பாத்தீங்கன்னா போற மாதிரி பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. ஸோ இந்த மேனுஃபேக்சரிங் பண்ண எல்லா மொபைல்ஸும் நோக்கி என்ன டாக்ஸிஸ் யூஸ் பண்ணா அதுவும் பாத்தீங்கன்னா நார்மல் பட்ஜெட்ல எல்லா மக்களுக்கும் போய் சேரணும். ஸோ அதே மாதிரி எக்கச்சக்கமான ஆண்ட்ராய்டு பாத்தீங்கன்னா நம்ம கைக்கு பாத்தீங்கன்னா வருது. ஸோ இது மட்டும் இல்லாம அந்த காலத்துல இந்த 4G ரெவல்யூஷன் பாத்தீங்கன்னா இது கூடயே பாத்தீங்கன்னா சேர்ந்து வருது. ஸோ இது மாதிரிதான் நம்ம கைக்கு பாத்தீங்கன்னா மொபைல் போன் வருது. இந்த மொபைல் போனோட கோல்டன் எரா அப்படின்னு நம்ம சொல்லணும்னா கிட்டத்தட்ட 2012 இருந்து 2019 முடியும் நம்ம சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல தான் நிறைய கம்பெனி பாத்தீங்கன்னா அவங்களோட இந்த மாதிரி டச் ஸ்கிரீன் மொபைல் எல்லாம் பாத்தீங்கன்னா லான்ச் பண்றாங்க. லைக் சாம்சங், அது மட்டும் இல்லாம நம்ம இந்தியன் கம்பெனியான மைக்ரோமேக்ஸ், கார்பன் சொல்லி எக்கச்சக்கமான கம்பெனிகள் ரொம்ப லோ பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா இந்த போன்லாம் பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒவ்வொரு வருஷமும் அந்த போன்லாம் பாத்தீங்கன்னா
ஒவ்வொரு ஃபீச்சர்ல பாத்தீங்கன்னா வந்தது. ஸோ கிட்டத்தட்ட சாம்சங் S4 அப்படிங்கிற ஒரு மொபைல்ல பாத்தீங்கன்னா ஐ ட்ராக்கிங் பாத்தீங்கன்னா கொடுத்திருந்தாங்க. அதை வச்சு நீங்க பாத்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ற மாதிரி கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா LCD டிஸ்பிளேல இருந்து OLED டிஸ்பிளேக்கு பாத்தீங்கன்னா நம்ம பாத்தீங்கன்னா அப்கிரேட் ஆச்சு. ஸோ அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டபுள் கேமரால இருந்து ட்ரிபிள் கேமரா, ஜூம் பாத்தீங்கன்னா 10 100x கொடுக்கறதுன்னு சொல்லி எக்கச்சக்கமான விஷயங்கள் இந்த 2012ல இருந்து 19க்குள்ளேயே பாத்தீங்கன்னா நடந்து முடிஞ்சிருது. ஸோ இதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா இந்த மொபைலோட ஒரு அழிவு காலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். So, இந்த மாதிரி நம்மளுக்கு பாத்தீங்கன்னா மொபைல் போன் வந்துருச்சு. மொபைல் போனும் பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற நிறைய ஆப்ஸ் பாத்தீங்கன்னா இப்ப வாட்ஸ்அப் பாத்தீங்கன்னா SMS பாத்தீங்கன்னா ஓவர்டேக் பண்ணியாச்சு. இன்ஸ்டா பாத்தீங்கன்னா நம்ம பிளாட்ஃபார்மா பாத்தீங்கன்னா ஒன்று யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸ்விக்கி, ஜொமேட்டோன்னு சொல்லி மொபைல் போன் நம்மளுக்குள்ள பாத்தீங்கன்னா பின்னி பிணைஞ்சு ஒரு மிகப்பெரிய ஒரு டெக் ரெவல்யூஷனை பாத்தீங்கன்னா மொபைல் போன் பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணுச்சு. ஸோ இந்த ஸ்மார்ட் போன்ஸுக்கெல்லாம் என்னதான் அது பீக்ல இருந்தாலும் ஒரு டவுன்ஃபால் அப்படின்னு சொல்லி ஆகணும் இல்லையா? ஸோ இப்போ பாத்தீங்கன்னா அதோட டவுன்ஃபாலை நோக்கி பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்குது. ஸோ என்னடா சொல்ற அப்படிலாம் இல்லையே அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம ஒரு சின்ன கம்பாரிசன் மாதிரி எடுத்துவோம். இப்போ iPhone 15, 17 அப்படிங்கிற இந்த 2 மாடல் எடுத்துட்டோம்னாலும் இதுக்கு குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா 2 வருஷம் 3 வருஷம் பார்த்தீங்கன்னா கேப் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கேப்புக்குள்ள ஸோ எவ்வளோ ஒரு டெக்னாலஜி ஃபியூச்சரை பார்த்தீங்கன்னா நிறைய மொபைல் ஃபோன் அப்போ இந்த 2012லேருந்து 19க்குள்ள எக்கச்சக்கமான ஃபீச்சரை பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தாங்க. இந்த பாப்பிங் கேமரா, அது மட்டும் இல்லாமல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்னு சொல்லி எக்கச்சக்கமான விஷயங்கள் அப்போ வந்தது. ஆனா நம்ம இதுக்கு நம்ம கம்பேரிசன் போட்டோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா iPhone 15 டிஸ்பிளே பாத்தீங்கன்னா 6.1 இன்ச், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா 6.3. ஸோ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா 60Hz பாத்தீங்கன்னா ரிஃப்ரெஷ் ரேட், இந்த பக்கம் 120. ஸோ அப்படியே பாத்தீங்கன்னா 6GB RAM, 8GB, அப்புறம் 128GB ல இருந்து 512GB முடியும் பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் இருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் 256, இந்த பக்கம் மெயின் கேமரா 48, இந்த பக்கம் மெயின் கேமரா பாத்தீங்கன்னா 48. ஸோ இதுக்கான பிரைஸ் ரேஞ்ச் இப்போ எவ்வளவுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா iPhone 17 கிட்டத்தட்ட 80,000. ஸோ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா iPhone 15 கிட்டத்தட்ட 57,000. ஸோ இதுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 22,000 இருந்து 23,000 ரூபாய் டிஃபரன்ஸ். ஸோ இந்த 23,000 ரூபாய் டிஃபரன்ஸ்ல எக்கச்சக்கமான ஃபீச்சர் பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கலாம். ஆனா பாத்தீங்கன்னா இது மேஜராட்டியான இந்த 23,000 ரூபாய்க்கோசரம் இந்த iPhone 15ஓட 17 பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய டிராஸ்டிக் சேஞ்ச் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படியே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்லாம் பாத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம இதுல இருந்தே தெரியுது. ஸோ இது என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் அதோட பிசிக்கல் ஸ்டேஜை பாத்தீங்கன்னா ஃபுல்ஃபில் பண்ணிருச்சு, அதாவது பாத்தீங்கன்னா ஃபைனலி பாத்தீங்கன்னா அட்டென்ட் பண்ணிருச்சு அப்படின்னா இதோட டவுன்ஃபால் பாத்தீங்கன்னா போனுக்கு மட்டும் இல்ல எல்லா பொருளுக்கும் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுக்கான சின்ன விஷயம் நம்ம சொல்லணும்னா பைக்ஸை பாத்தீங்கன்னா நம்ம சொல்லலாம். ஸோ பைக்ஸே பாத்தீங்கன்னா 2 பக்கம் வீல், ஒரு ஹேண்டில் பார்னு பாத்தி அதோட ஃபுல் டிசைன் பாத்தீங்கன்னா இதுதான். ஸோ இதுக்குள்ள நம்ம என்ன அப்கிரேட் பண்றதுன்னா சிசி அப்கிரேட் பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் சிலிண்டர் அப்கிரேட் பண்ணலாம். ஸோ இவ்வளவுதான் நம்மளால பண்ண முடியும். ஆனா ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா பைக்குக்கு இந்த 2 வீல், ஒரு ஹேண்டில் பார் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா பைக்கோட ஸ்ட்ரக்சர். ஸோ இதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா போனுக்கும் பாத்தீங்கன்னா இப்ப வருது. ரீசெண்டா நடந்த ஒரு ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 2012ல இருந்து 19 முடியும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு மொபைல் போன் யூஸ் பண்ற பீப்புளும் 18 மாசத்துல பாத்தீங்கன்னா ஒரு மொபைல் போனை பாத்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்க, அதாவது பாத்தீங்கன்னா மாத்துறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இப்போ ஒரு மொபைல் போனை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3ல இருந்து 4 வருஷம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பீப்புளும் பாத்தீங்கன்னா யூஸ் பண்றாங்களாமா. ஸோ ஏன் அப்படின்னா இதோட அப்கிரேட் ஆன போன் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வர்றது இல்லை. இப்போ 17 எடுத்துட்டோம்னா அதுவே போதும், இதுக்கு மேல பாத்தீங்கன்னா எந்த போன் நம்ம எடுக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை. ஸோ இதுல இருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த மொபைலோட எண்டு பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எடுத்தோடனே நாளைக்கே பாத்தீங்கன்னா மொபைல் போன்லாம் போயிருமான்னு கேட்டீங்கன்னா ஸோ இதுக்கும் குறிப்பிட்டு ஒரு 5ல இருந்து இன்னும் ஒரு 10 வருஷம் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எதை நம்ம டாமினேட் பண்ண போகுதுன்னா AR அண்ட் VR அப்படிங்கிற இந்த 2 விஷயம் தான். ஸோ AR அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த நிறைய இந்த டெக் கிளாஸ் எதாவது பார்த்தீங்கன்னா மெட்டா, ரேபன் கிளாஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்றாங்களா. ஸோ இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜியும் இந்த VR அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிறைய இந்த கேம்ஸ் எல்லாம் ஆடுறாங்க. ஸோ நம்ம ஃபோன் கால்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம விசுவலா பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னும் வரக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம டெக்கை பார்த்தீங்கன்னா டாமினேட் பண்ண போகுது. ஸோ இதை பத்தின உங்க கருத்துக்கள் என்னன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். Until then, bye from Vignesh. Bye.